ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற கதை தான் மோமோட்டாரோட கதை. ஒரு வயசானவங்க ஆத்தங்கரைக்கு போனப்போ அங்க ஒரு பீச் மிதந்து வந்திருக்கு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க ஹஸ்பண்டோட சாப்பிடலான்னு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பழத்தை வெட்டினப்போ அதுக்குள்ள ஒரு குழந்தை இருந்திருக்கு. இவங்களுக்கும் குழந்தை இல்லாதனால அந்த குழந்தைக்கு மோமோட்டாரோன்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோமோட்டாரோவும் வளர வளர ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வந்திருக்கான். ஒரு நாள் ஓனிஸ்ன்னு சொல்லப்படுற பயங்கரமான கிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்க இருந்து கிராமத்தை அட்டாக் பண்ணி அங்க இருந்து ட்ரெஷர் எல்லாம் திருடிட்டு ஓனிகா ஷிமிங்கிற அவங்களோட ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. இதை கேட்ட மோமோட்டாரோ கோவமாகி அந்த ஓனியை தோக்கடிக்கணும்ன்ற முடிவெடுத்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னப்போ முதல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவே மோமோட்டாரோக்கு கிபிடாங்கோங்கிற டம்ப்ளிங்க போற வழியில சாப்பிடறதுக்காக கொடுத்து விட்டாங்க. போற வழியில மோமோட்டாரோ அவனோட டம்ப்ளிங்க ஒரு நாய்கிட்டையும் பறவைகிட்டையும் குரங்குகிட்டையும் ஷேர் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். அதனால அவங்களும் இவனோட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக போனாங்க. அந்த ஐலாண்ட்ல மோமோட்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்த ஓனி கூட சண்டை போட்டுட்டு இருந்தப்போ மோமோட்டாரோ ஓனியோட லீடர் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சாரு. தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்து எல்லா ட்ரெஷரையுமே திருப்பி அவரோட கிராமத்துக்கு கொண்டு வந்து அங்க இருந்த மக்கள்கிட்ட கொடுத்தாரு. இந்த டாபிக்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. இந்த மோமோட்டாரோங்கிற பேரை நான் சின்ன வயசுல ஏதோ ஒரு அனிமேல கேட்டிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.